நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111111 என்ற எண்ணை அணுகவும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நிலவிய கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக பிரிந்து தனித்தனி அணியாக செயல்பட்டனர். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் பாமக 2 அணிகளாக போட்டியிட்ட நிலையில் அன்புமணி தரப்பில் இருந்து சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 4 பேர் வென்று சட்டப்பேரவை உறுப்பினர்களாகினர். தற்போது தந்தையும் மகனும் இணைந்து செயல்படும் நிலையில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக ராமதாஸ் அண்மையில் அறிவித்தார். இந்த சூழலில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் அன்புமணி அணியில் இருந்த வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளராகவும் திலகபாமா பொருளாளராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் சமூக நீதி கணக்காய்வு நடத்தவும் மேகதாது விவகாரத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.